ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேகுர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் உள்ள 3வது யூனிட் இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிற இந்த யூனிட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மனிதர்கள் எப்படி இறக்கத்தோடு இருக்கணும், எதனால் இருக்கணும், யாரெல்லாம் அப்படி இருந்திருக்காங்க, அந்த மாதிரியான தகவல் தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ அதனால் உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா தயவு செய்து புக்கை கையில் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க புக்கில். நான் இதை அண்டர்லைன் பண்ணுங்க, இல்லை இதை சைடில் இப்படி எழுதிக்கோங்க அப்படிலாம் நான் சொன்னேன்னா தயவுசெய்து அதை எழுதிக்கோங்க. ஏன்னா இது உங்களோட ரிவிஷன் டைமில் நீங்கள் உள்ளே போய் பேராகிராஃபில் லைன் பை லைனாக படிச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க, அழகாக புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அண்ட் இந்த மாதிரி சைடில் நோட் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். அது உங்களோட டைமை நல்லா சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் அலுப்பு பார்க்காம கையில் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, புக்கு இல்லைங்கிறவங்க ஹேண்ட் ரிட்டனாக என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆசிய ஜோதி அப்படிங்கிற இந்த செய்யுள் பகுதி. இந்த செய்யுள் பகுதி பார்த்தீங்கன்னா கவிமணி அவர்கள் எழுதின செய்யுள் பகுதி. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இது நேரடியாக கவிமணி எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறத விட எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிற நபர் லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருப்பார். அதை தமிழில் தழுவிதான் கவிமணி ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதியிருப்பார். ஓகேவா? அப்போ இது ஒரு தழுவ நூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, புத்தர் அவர்களுடைய புத்தர் பண்ண சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதர்களிடம் மட்டுமின்றி எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நம்ம நினைக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? சான்றோர் போற்றக்கூடியது உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு யார் விரும்பினார்னா புத்தர். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது, எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றில் புத்தர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அரசராக இருந்திருப்பாரு, ஆசைகளை துறந்து பின் புத்தராக மாறி இருப்பாரு இல்லையா? ஸோ அப்போ இந்த புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னும்போது, ஒரு மன்னன் இருக்கான், பிம்பிசார மன்னன். ஓகேவா? அவன் பேர் பிம்பிசார மன்னன். அவன் ஒரு யாகம் நடத்துகிறான். அந்த யாகத்துக்கு நிறைய ஆடுகளை பலி கொடுக்கறதுக்காக அந்த ஆடுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை புத்தர் பார்த்துட்டு அந்த மன்னன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த யாகத்தில் இந்த மாதிரி உயிர்களை பலி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது மன்னனுக்கான அறிவுரை கிடையாது, நாடெங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த அறிவுரை கொண்டு போய் சேர்க்கிறார். உயிர் கொலை அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துறார். பலியிடுதல்னு சொல்லுவோம் இல்லையா, ஆடு கோழி இது மாதிரி விலங்குகளை உயிர்களை பலி கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த இவர் என்ன பண்றாரு, ஸ்டாப் பண்றாரு. ஓகேவா? அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்கதை சுருக்கம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் புத்தபிரான். பிம்பிசார மன்னனுடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. ஆற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். இந்த இடத்துல அந்த யாகம் நடக்குது, அங்க போறாரு. மன்னனுக்கு அறிவுரை சொல்லி நாளெங்கும் உயிர் கொலையை தடுக்கிறார். ஓகேவா? ஓகே, இப்போ பாடலுடைய வரிகளை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அதனுடைய பொருள் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாடல் வரி பாருங்க. நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன், நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. வாழும் உயிரை வணங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உயிரை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கலும் ஆகாதையா. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பது அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடும் முழுவதும் அறிந்திரோ. அதாவது நம்மளுடைய பார்னா உலகம்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்துல எறும்பு உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன பாடுபடுதுன்னு தெரியுமா அப்படிங்கிற. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவம் ஆவது அறிந்தெளிரோ. காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா.
காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி உம் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. அம்புவி மீதில் அவ்வாடுகளும் உம்மை அண்டு பிழைக்கும் உயிரல்லவோ. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடல் நன்மை உனக்கு வருமோ ஐயா. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம். பூதளன் தன்னை நரகமது ஆக்கிடும் புத்தியை விட்டு விளையும் ஐயா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கான பொருள் நான் சொல்லிடுறேன். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, அதாவது அங்க நிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் புத்தரை பார்த்து நடுங்குறாங்க. ஐயன் நேரில நிற்கவும் அஞ்சினாரே, புத்தருக்கு முன்னாடி நேர்ல நிக்கவும் பயப்படுறாங்க. அஞ்சுதல் அப்படின்னா என்னது? பயம், பயத்தல். ஓகேவா? துன்று கருணை நிறைந்த வள்ளல், அந்த கருணைனா இரக்கம், அந்த அளவுக்கு இரக்கம் நிறைந்த புத்தரை அங்க சொன்ன என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு, அங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கீழே சொல்றாங்க. வாழும் உயிரை வணங்கிடல், ஒரு நம்ம உலகத்துல வாழக்கூடிய உயிரை வந்து நம்ம வணங்கணும். அது வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறாரு. வீழும் உடலை எழுப்புதலோ, அதாவது ஒரு உயிர் செத்து போச்சு அப்படின்னா அந்த இறந்து போன உயிரை நம்மளால மீட்க முடியாது. ஈவன் ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா. வேந்தன்னா யாரு? மன்னன். ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னா அந்த மன்னனே நினைச்சாலும் அந்த உயிரை வந்து திரும்ப கொடுக்க முடியாது. அதனால அந்த உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து அழிக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஓகேவா? யாரும் விரும்புவது இன்னுயிராம், எல்லாருக்குமே நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது முக்கியம். அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு முழுவதும் அறிந்திரோ. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பார்னா என்ன? உலகம். பார்னா உலகம், பூமி அப்படி சொல்லலாம். அப்ப இந்த உலகத்துல எறும்பு கூட உயிர் பிழைக்கிறதுக்காக படாத பாடுபடுது, அது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல், உங்க உள்ளம் வந்து இறங்குனுச்சு அப்படின்னா இந்த உலகம் முழுக்க நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறார். இந்த நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திரோ. அதாவது பாரில் அப்படின்னா பார்னா உலகம். பார்னா என்னது? உலகம் அப்படின்னு சொன்னோம். மாறி அப்படின்னா மழை. மாறினா என்னது? மழை. அப்ப இந்த உலகத்துல மழை பொழிஞ்சிச்சு அப்படின்னா வயல்லாம் என்ன ஆகும்? பக்குவமாகும் அப்படிங்கிறார். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வு உடையவராம். யார் வந்து கருணையோடு இருக்காங்களோ அவங்கதான் கண்ணியமா வாழ்றாங்க அப்படிங்கிறார். ஓகேவா? இதெல்லாம் யாரு? புத்தர் சொல்றார். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அதாவது மற்ற உயிர்கள் எல்லாத்தையும் யார் வருத்தப்படுத்துறாங்களோ, கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு மூடரா இருப்பாங்க அப்படிங்கிறார். காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருத்திட பாலை எல்லாம், அதாவது காடு முள்ளு இப்படிலாம் நிறைய இடங்களுக்கு போய் அந்த ஆடு என்ன பண்ணுது? அதுக்கு தேவையான உணவை வந்து மேய்ஞ்சிட்டு வருது. அப்படி வந்து அதோட ரத்தத்தை பாலாக்கி அதோட குட்டிக்கு தான் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அதோட கன்று அதோட குட்டிக்கு கொடுக்காம அந்த பாலை நமக்கு கொடுக்குது. அது மனிதர்களாகிய நமக்கு கொடுக்குது. அது கொடுக்கல, நம்ம தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப அப்படி நமக்கு தேடி உன் மக்களை ஊட்டுவதும், அதாவது உன்னுடைய பிள்ளைங்களுக்கோ இல்ல உன்னுடைய நாட்டு மக்களுக்கோ கொடுக்குது இல்லையா அந்த ஆடு, அதை வந்து இது மாதிரி ஆடு வந்து பாலை உனக்கு தரதை வந்து தீய செயல்னு நினைச்சு அதை கொல்ல போறியா அப்படிங்கிறாரு. அம்புவி மீதினில் இவ்வாடுகளும், அதாவது இந்த உலகத்துல இந்த பூமியில இந்த ஆடுகள் வந்து நம்மை சார்ந்து, அண்டினா என்ன? சார்ந்து, நம்மளை சார்ந்து பிழைக்கக்கூடிய உயிர் தானே அப்படின்னு கேட்கிறாரு. நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடல் அப்படின்னா, நம்ம கும்பி அப்படின்னா வயிறு அப்படின்னு அர்த்தம். கும்பினா என்னது? வயிறு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடல்னா நம்மளை நம்பி இருக்கிறவங்க வயிற்றுல நம்ம அடிக்கலாமா? ஸோ அதுதான் வந்து அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். 1000 பாவங்கள் செய்தவெல்லாம், நிறைய பாவங்களை செஞ்சுட்டு 1000 2000 பாவங்களை செஞ்சுட்டு ஆட்டை பலி கொடுக்கறதுனால ஒரு ஆட்டோட தலையோட நீ செஞ்ச பாவம்லாம் போயிருமா அப்படின்னு கேட்கிறார். தீயது நல்லது எல்லாம் வந்து ஒரு நாளும் நம்மளை விட்டு போகாது. நம்ம செய்த நன்மை தீமையெல்லாம் நம்மள்ட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால தீவினை செய்யாம இந்த ஆட்டினுடைய உயிரையும் வாங்காம
வாழ்ன்றதுக்கான விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது பாருங்க, பூதளம் தன்னை நரகம், அதாவது இந்த உலகத்தை நரகமாக்கிடக்கூடிய இந்த புத்தியை விட்டுட்டு ஆட்டோட உயிரை வாங்காம கெட்டது செய்யாம நல்லது செஞ்சு பிழைங்க அப்படிங்கிறாரு. யாரு? புத்தர். ஓகேவா? ஸோ அப்போ புத்தருடைய அந்த மொழிகள் எங்கே இருக்குது அப்படின்னும் போது ஆசிய ஜோதியில் இருக்குது. இதனுடைய ஆசிரியர் கவிமணி. கவிமணி வந்து எட்வின் அர்னால்ட் எழுத லைட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிற நூல்ல இருந்து நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? சரி, திரும்ப ஒரு தடவை சொல்லிடவா? ஃபர்ஸ்ட் பாடல் வரி மட்டும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த சொற்பொருள் மட்டும் அங்கங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே, துண்டு கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா, வாழும் உயிரை வணங்கிடல் இந்த மண்ணீர் யாவர்க்கும் எளிதாகும், வீழும் உழலை இழப்புதலோ ஒரு வேந்த நினைக்கலும் ஆகாதையா, யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடு அறிந்திரோ, நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள் நிலம் முற்றுமை ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவம் ஆவது அறிந்திரளீரோ, காட்டும் கருணையுடையவரோ காட்டும் கருணையுடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கண்டு வருந்திட பாலையெல்லாம் தேடி உன் மக்களுக்கு ஊட்டுறதுனால இது தீய செயல் நினைச்சு அதை கொல்ல போறியான்னு கேட்கிறார். புவி மீதில் இந்த ஆடுகள் வந்து உண்மையை அண்டி பிழைக்கக்கூடிய உயிர் தானே அப்படின்னு கேட்கிறாரு. நம்பி இருக்கிறவருடைய வயிற்றுல நம்ம வந்து நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடல், நம்பி இருக்கிறவங்க வயிற்றுல அடிச்சா உனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. 1000 பாவங்கள் செஞ்சுட்டு இந்த ஆட்டோட தலையை பலி கொடுக்கறதுனால நீ செய்த அந்த தீமையெல்லாம் போக போதா? ஒரு நாளும் நம்மளை விட்டு அந்த தீமையெல்லாம் போகாது. அதனால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம், பூதளம் தன்னை இந்த பூமியை நரகம் ஆக்கக்கூடிய அந்த புத்தியை விட்டுட்டு பிழைங்க அப்படிங்கிறார். யாரு? புத்தர். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த பாடலோட சொற்பொருள் பார்க்கலாம். ஓகேவா? அஞ்சினர் சொன்னா பயந்தனர். அஞ்சினர்னா என்னது? பயந்தனர். கருணை அப்படின்னா இரக்கம். வீழும், வீழும் அப்படின்னா விழும் அப்படின்னு அர்த்தம். ஆகாது, ஒரு விஷயம் நம்ம என்னால இதெல்லாம் ஆகாது சரிபட்டு வராது, அப்ப முடியாது. நீல் நிலம், நீல் நிலம், நிலம்னா உலகத்தை குறிக்கக்கூடியது. நிலம்னா உலகத்தை குறிக்கக்கூடியது. நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகத்தை குறிக்கக்கூடியது. முற்றும் அப்படின்னா என்னது? முற்றிலும் அல்லது முழுவதும் அப்படின்னு பொருள். மாறி அப்படின்னா மழை. கும்பி நம்மளுடைய சொல்லிட்டேன், வயிறு. பூதளம் பூமி. பார்னா உலகம். ஓகே, நம்ம மேல பார்த்ததுதான் இங்க வந்து நமக்கு பொருளை கொடுத்துருப்பாங்க. வேணா ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல்வெளி. இதில் நமக்கு வந்து ஆசிரியர் பற்றின தகவல்கள் வந்து இருக்கும். இதில் வந்து நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நூல்வெளி நல்லா படிச்சுக்கோங்க. கவிமணி தேசிய விநாயகனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இந்த இடத்துல வேணா எழுதிக்கோங்க. 36 வருடம் என்னவா பணியாற்றியிருக்காரு? ஆசிரியராக பணியாற்றியிருக்கார். ஓகேவா? 36 வருடம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். கல்லூரி கிடையாது, அதுவும் ஸ்கூல் டீச்சர். என்னவா பணியாற்றியிருக்காரு? ஸ்கூல் டீச்சரா பணியாற்றியிருக்காரு. கவிமணி அப்படிங்கிறது இவருடைய பட்டம். ஆசிய ஜோதி இது வந்து நம்மளுடைய சொல்லிட்டு ஆங்கில மொழியில எட்வின் அர்னால்ட் எழுதின லைட் ஆஃப் ஏஷியாங்கிற நூலை தழுவி இவர் தமிழ்ல எழுதியிருப்பாரு. புத்தருடைய வரலாற்றை பத்தி சொல்லக்கூடியதா இந்த ஆசிய ஜோதி இருக்கும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், தம் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை, மற்றதெல்லாம் வந்து சேர்த்து எழுதுகதான் இருக்கு. அது நீங்க நெக்ஸ்ட் மனிதநேயம் அப்படிங்கிற இந்த லெசன். இதுல நமக்கு மனிதநேயத்தோட வாழ்ந்த சில நபர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அவங்க சொன்ன கோட்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறது வந்து வள்ளலார் அவர்கள். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து கைலாஷ் சத்யாத்ரி. ஸோ இவங்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இல்லாதவருக்கு கொடுத்து மகிழ்வது என்னன்னா ஈகை. பசி அப்படின்னு வந்தவரை வயிறார உணவிடணும். ஒருத்தவங்க பசி அப்படின்னு வராங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உணவு கொடுக்கணும். தீமை ஒருத்தவங்க நமக்கு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம வந்து தீமை செய்யக்கூடாது, நன்மை தான் செய்யணும். இந்த மாதிரி ஜென்ரலாக விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. இது ஆனால் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க.
இதுல நமக்கு ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம வாழ்றோம் அப்படின்னும் பொழுது, நமக்கான ஏதாவது ஒரு பர்ப்பஸ் இருக்கும். நம்ம வாழ்வோம் இல்லையா? ஆனா எந்த ஒரு பர்ப்பஸும் இல்லாம இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அழகா கம்பேர் பண்ணியிருக்காங்க. உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவது கிடையாது. எந்த நிலவும் தன் பசிக்காக பயிர வந்து விளைவிக்கிறது கிடையாது. அப்ப இதுல நிலம், நீர், காற்று இதெல்லாம் வந்து அதோட தேவைக்காக அது வந்து வேலை செய்யறது கிடையாது அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த மனிதர்கள் நம்ம மட்டும் என்ன பண்றோம், நமக்கு தேவையானத நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிறோம். மற்றவங்களுக்காக வாழ்றது இல்ல. ஸோ அப்ப மற்றவர்களுக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல் இது எல்லாமே நமக்கு தேவை. எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்தணும். அதுதான் மனித நேயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இது கேட்டிருக்காங்க. தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே. இது பார்த்தா டக்குன்னு திருக்குறள்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? இது வந்து புறநானூறோட பாடல் வடி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வள்ளலார் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு. என்ன அப்படின்னா, வள்ளலார் வந்து இளம் வயதுல ஒரு நாள் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப தூரமா நடக்கிறதுனால டயர்ட் ஆகுது. ஸோ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்ப ஒரு சத்திரம் இருக்கு. அந்த சத்திரத்தோட திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒருத்தன் வரான். வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, வள்ளலார் வந்து காதுல கடுக்கன் போட்டிருக்காரு. ஓகேவா? அந்த கடுக்கனை வந்து இவன் வந்து திருடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றான். அப்ப வள்ளலார் அப்படியே நைஸா அவர் காதுல இருந்து அந்த ஒரு சைடு உள்ள கடுக்கனை கழட்டுறான். கழற்றியதுக்கு அப்புறமா வள்ளலார் என்ன பண்றாருன்னா, திரும்பி படுக்கிறார். ஏன்னா மற்றொரு இன்னொரு காதுல கடுக்கன் இருக்கு இல்லையா, அந்த தோட்டை அதையும் கழட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறார். அப்ப அதையும் அவன் என்ன பண்றான், கழட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப வள்ளலார் வந்து மெதுவா என்ன பண்றாரு, அப்பா 2 தங்க கடுக்கன்கள் நீ பாட்டுல, அதாவது 2 கோல்டு நீ பாட்டுல கம்மியான காசு வித்துறாத அப்படின்னு சொல்லி அந்த பையன்ட்ட அந்த வள்ளலார் அவர்கள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு தோட மட்டும் நீ எடுத்துட்டு போனீங்கன்னா உன்னை திருடன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் நீ 2யும் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் திரும்பி படுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த திருடனான் இல்லையா, அவன் வந்து ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானப்படுறான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தன்னுடைய பொருளை திருட வந்த அந்த திருடன்ட்டையும் இவர் என்ன பண்ணாரு, அன்பு காட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு நிகழ்வு. ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரியே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. வள்ளலார் வந்து மக்களுடைய அந்த பசியை கண்டு உள்ளம் வாடியவர். ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? வள்ளலார் வந்து அவருடைய மக்களுடைய பசியை பார்த்து இவரோட உள்ளம் வாடினார். அதை நீக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சாரு. வடலூர், இது ரொம்ப முக்கியம், வடலூரில் சத்திய தர்மசாலையை நெருக்கி எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்தாரு. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இந்த வடலூர்ல இன்னைக்கும் இந்த பணி வந்து சிறப்பா வள்ளலார் பெயரால நடக்குது. வடலூர்ல மட்டும் கிடையாது, இன்னமும் நமக்கு வந்து வள்ளலார் கோவில்கள்ல இந்த உணவானது நிறைய பேருக்கு வழங்கப்பட்டுட்டு இருக்கு. வள்ளலார் அவர்கள் சொன்ன கோட்டு பாருங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பயிர் இருக்கு, அது வாடி இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த வாடின பயிரை பார்க்கும்போதுதான் இவரோட உள்ளம் வாடுதான். ஓகேவா? அப்படியே அவர் சொல்லியிருக்காரு. இதை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அன்னை தெரசா. இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுகளை நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ தெரசா என்ன பண்றாங்க, சாலை ஓரமா போயிட்டு இருக்காங்க. அப்ப வழியில ஒரு வயசானவங்க சாலை அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஓரமா படுத்து கிடக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து துணியால மூடி படுத்து கிடக்காங்க. கையில வந்து ஒரு பூனைக்குட்டி அதை வந்து கையில அப்படி வச்சுட்டு அவங்க படுத்து கிடக்காங்க. அப்ப அது தெரசா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்துல போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கடுமையான தொழுநோய். இது ரொம்ப முக்கியம். என்ன நோயின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? தொழுநோய். ஓகேவா? தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்ப அவங்கள்ட்ட வந்து முகத்துல வந்து தெரியுது, அவங்க முகத்தை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம கையில வந்து விரல் இல்லை, ஒரு மாதிரி அவங்க இருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனம் கலங்கி அவங்க பக்கத்துல போய் அவங்கள தொட்டு அவங்கள தூக்கி என்ன பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி சாலை ஓரமா படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கு வந்து, என்ன தொடாதீங்க, நீங்க என்ன தொட்டீங்கன்னா இந்த நோய் உங்களுக்கும் ஒற்றிக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதனால நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்றாங்க. அப்ப இதை கேட்ட மதர் தெரசா வந்து, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருப்பாங்க உதவி செய்ய யாருமே இல்லாம. ஸோ அப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு தொண்டு செய்யணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த இறுதி காலம் வரைக்கும் மற்றவங்களுக்காக மதர் தெரசா வாழ்ந்திருக்காங்க. அப்ப இது அடுத்த ஒரு நிகழ்வு. ஓகேவா? ஒவ்வொரு நிகழ்வு தான் இருக்கும். மொத்தம் நம்ம இப்ப 2 நிகழ்வு பார்த்திருக்கோம். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் யாரு? மதர் தெரசா.
உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். நம்ம ஜிஎஸ்ல படிச்சிருப்போம் சோசியல்ல. மக்களுக்கு செய்யும் பணியே இறை பணி அப்படின்னு சொன்னது யாரு? ஞாபகம் வருதா? ரவீந்திரநாத் சாரி. அவர் பேர் என்ன? விவேகானந்தரினுடைய குரு. ஞாபகம் வருதா? பரமஹம்சர். ஸோ அவர் சொல்லியிருப்பார் ஜீவன் என்பதே சிவன் அப்படின்லாம். ஞாபகம் வருதா? ஸோ இது மாதிரி ஏதாவது படிக்கும்போது மற்றது ஞாபகம் வருதா ரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ மதர் தெரசாவுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை வாங்கியிருப்பார், அமைதிக்கான நோபல் பரிசு. இப்போ மதர் தெரசா அவர்கள் சொன்ன கோட் பாருங்க, வாழ்க்கை அப்படிங்கிறதே நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் வாழும் வரை அப்படிங்கிறாரு. யாரு? மதர் தெரசா சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கைலாஷ் சத்யார்த்தியை பற்றி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய மறுவாழ்வுக்காக குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். மதர் தெரசாவுக்கு அடுத்தது வந்து இந்தியாவில் நோபல் பரிசு வாங்கின ஒரு நபர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேவா? இவர் சிறு வயதுல தினமும் பள்ளிக்கூடம் போகும்பொழுது சாலையோரத்துல ஒரு சிறுவனை வந்து பார்ப்பாராம். அப்ப அவன் தந்தையோட வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்ப அந்த சின்ன பையன் ஏன் இவரை மாதிரி ஸ்கூல் போகாம அங்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர், அவரோட டீச்சர், அப்புறம் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இப்படி எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்கும்போது பணம் இல்லாதனால அந்த சிறுவன் வந்து பள்ளிக்கு வரல. உணவு தேவையை நிறைவு செய்வதற்கு பணம் வேணும், அதனால அவன் வந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு அவனுக்கு வந்து பதில் கிடைக்குது. யாரு? கைலாஷ் சத்யார்த்திக்கு பதில் கிடைக்குது. ஸோ இப்போ இது வந்து அவருக்கு பார்க்கும்போது தனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கல இல்லையா? அது அவர் வந்து ரொம்ப பாதிக்குது. அப்போ அவருடைய மனிதநேயம் பின்னாடி அவர் என்னவா மாற்றுது அப்படின்னா, குழந்தைகள் மேலே ரொம்ப ஒரு அன்பு கொண்டவராக மாற்றுது. குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. ஓகேவா? என்ன இயக்கம்? குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த இயக்கத்தின் மூலமா குழந்தை தொழிலாளர்கள் முறை, அந்த குழந்தைகள் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொழில் செய்வாங்க இல்லையா? ஏதோ ஒரு தொழில், ஏதாவது தொழிற்சாலையா இருக்கலாம், இல்லை டீ கடையா இருக்கலாம், ஏதோ ஒரு குடிசை தொழிலா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. கடந்த 30 வருஷத்துல 86,000 குழந்தைகள், இது நீங்க வந்து சைட்ல எழுதிக்கலாம். என்னது? 86,000 குழந்தைகள். ஓகேவா? ஏன்னா இதை நீங்க இப்படி எழுத்துல பார்க்கும்போது டக்குன்னு ரிவைஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இப்போ சைடில் எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். குழந்தை தொழிலாளர்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு? மீட்டிருக்காரு. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகள் பயணம் செஞ்சிருக்காரு. அடுத்தது 80,000 கிலோமீட்டர். ஏன் எழுத சொன்னேன்னா, இந்த 80,000மும் 86,000மும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுக்காக தான் எழுத சொன்னேன். 86,000 குழந்தை தொழிலாளர்களை காப்பாத்திருக்காரு. 80,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடைபயணம் போயிருக்காரு. 103 நாடுகள் பயணம் செஞ்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்ப இவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் சொன்ன கோட் பாருங்க, குழந்தைகள் தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை வந்து குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அந்த கோட்டை கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஓகே, சரி. அடுத்தது நம்ம பார்க்க போறது புக் பேக். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறது என்னது? மனித நேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடத்தும் அன்பு காட்டியவர் வள்ளலார். மதர் தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். வள்ளலார் அவர்கள் வந்து பசிப்பிணியை போக்கியவர். மதர் தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளுடைய உரிமைக்காக பாடுபட்டவர். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து முடிவினில் ஒரு தொடக்கம் அப்படிங்கிற ஒரு கதை பகுதி. இதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். அந்த இதில் வந்து ஒரு எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. பெங்களூரு, அப்புறம் வந்து திருக்கழுக்குன்றம். ஓகேவா? அந்த டொனேட் இதில் வந்து இந்த ஸ்டோரியே வந்து எப்படின்னா, இந்த டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இது. எங்கெங்க நடக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த பையனுடைய பெயர் பார்த்துக்கோங்க. அந்த பையனுடைய பெயர் வந்து ஹிதேந்திரன். ஓகேவா? அப்புறம் அந்த மருத்துவ தம்பதியினருடைய பெயர், அந்த பையனுடைய அம்மா அப்பா பேர் அசோகன், புஷ்பாஞ்சலி. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதயத்தை வந்து அங்கே டிரான்ஸ்பிளேட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது மட்டும்தான் இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. கதையோட பேர் வந்து முடிவினில் ஒரு தொடக்கம். ஏன்னா ஒருத்தன் இறந்து போகும்போது இன்னொருத்தனுக்கு ஒரு உயிர் கிடைக்கிது இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஒன்றும் இல்லை,
ரொம்ப ஈஸியான அணிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று இயல்பு நவிழ்ச்சி அணி, இன்னொன்று உயர்வு நவிழ்ச்சி அணி. ஓகேவா? இந்த இயல்பு நவிழ்ச்சி அணியை தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டே ரெண்டு அணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன? அழகு. ஓகேவா? இப்போ ஒரு பாடல் இருக்கு, ஒரு செய்யுள் இருக்கு, அதுக்கு நம்ம ஒரு அழகு சேர்க்கறதுக்காக இந்தந்த அணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சிருக்கோம். அந்த அணியை யூஸ் பண்ணி ஒரு செய்யுள் இயற்றும் பொழுது அந்த பாடலுக்குன்னு ஒரு அழகு வந்து என்னது உருவாகும். இதுதான் நம்ம வந்து அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பாருங்க, எதிலும் அழகை காண விரும்புறது மனிதனுடைய இயல்பு. நம்ம வந்து நம்மள என்ன பண்றோம் அப்படின்னா ஜுவல்ஸ் போட்டு அழகுபடுத்திக்கிறோம். அது மாதிரி கவிஞர்கள் வந்து அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரியும் புலமைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க ஏற்றக்கூடிய அந்த பாடல்ல அழகு செய்யறாங்க. அதை நம்ம வந்து அணி இலக்கணம்னு சொல்றோம். அணி அப்படின்னா என்ன? அழகு என்பது பொருள். இது கேட்பாங்க, நான் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்டே. ஓகேவா? கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்லுவதற்கு உதவக்கூடியது எதுன்னு கேட்டாலும் அணிதான். மருந்தை தேநீர் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவதும் அணி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இயல்பு நவிழ்ச்சி அணி. இந்த இயல்பு நவிழ்ச்சி அணியை நம்ம தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல எழுதிக்கோங்க, தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்ட்டு. ஓகேவா? சரி, அடுத்த பாருங்க, ஒரு பொருள் இருக்கு, அதோட இயல்பை எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த பாடல்ல நம்ம சொல்லியிருக்கோம்னா அது நம்ம இயல்பு நவிழ்ச்சி அணின்னு சொல்லலாம். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி ஆகும். பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. ஒரு வெள்ளை பசு இருக்கு, தோட்டத்துல மேயுது. அங்கே துள்ளி குடிக்குது கன்றுக்குட்டி. கண்ணுக்குட்டி துள்ளி குதிச்சுட்டு வருது. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது ஜஸ்ட் இயல்பா நம்ம பார்க்குற விஷயத்த அப்படியே அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு இல்லையா? அதுல எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் கிடையாது, மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை. ஸோ இப்போ இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு வந்து கவிமணி அவர்கள். இது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க. இந்த பாடல்ல கவிஞர் வந்து கன்றும் இந்த பசுவும் எப்படி ஒன்று கொஞ்சம் விளையாடுது அப்படிங்கிறத இயல்பா எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த இயல்பு நவிழ்ச்சி அணின்னு சொல்றோம். இப்போ உயர்வு நவிழ்ச்சி அணினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு பொருளோட இயல்பா சொல்லாம மிகைப்படுத்தி அழகோட சொல்றத நம்ம உயர்வு நவிழ்ச்சி அணின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு தாலாட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம உயர்வு நவிழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாம். இந்த தாலாட்டு பாடல்ல பாருங்க, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அப்ப இந்த இடத்துல வெந்நீர், அதாவது சுடுதண்ணில குளிச்சா உடம்பு வந்து கருத்து போயிடுமா. அப்ப அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றாங்க இல்லையா, அதிகப்படுத்துறாங்க. அது மாதிரி ஆகாச கங்கையையும் பாதாள கங்கையெல்லாம் வந்து நம்ம குளிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ இதை நம்ம உயர்வு நவிழ்ச்சி அணின்னு சொல்றோம். எந்த ஒரு மிகைப்படுத்துதலும் இல்லாம இருக்கிற மாதிரியே சொல்றத நம்ம தன்மை நவிழ்ச்சி அணி அல்லது இயல்பு நவிழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். ஓகே, கிளியர்? சரி, அடுத்து வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பேராகிராஃப் பார்த்துக்கோங்க, இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி ஒன்லைனரில் தான் கொஷின்ஸ் இருக்கும், ரொம்ப நிறையலாம் இருக்காது. அடுத்து கலைச்சொல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொல் எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ இந்த யூனிட்ல இருக்கிற கலைச்சொல் மட்டும் பார்க்கலாம். மனித நேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி, கருணை அப்படின்னா மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பிரைஸ், சரக்குந்து அப்படின்னா லாரி. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ நம்ம தேர்ட் யூனிட்டையும் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த யூனிட்ல இருந்து நான் உங்களுக்கு சில கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், நம்ம பார்த்த இந்த இயல்பு நவிழ்ச்சி அணியில ஒரு பாடல் பார்த்தோம். என்னது? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படின்னு. அந்த பாடலுடைய ஆசிரியர் யார்? ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஷின், நம்ம ஆசிய ஜோதி பார்த்தோம் இல்லையா, அதோட ஆசிரியர் பேர்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அது சொல்ல. அந்த மன்னனுடைய பெயர் என்ன? ஒரு மன்னனோட யாகத்துக்காக ஆடுகளை கூட்டிட்டு போயிருப்பாங்க, மன்னனோட பெயர் என்ன? ஓகேவா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க, வாழ்க்கை என்பது நீ நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொல்லி ஒரு கோட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து யார் சொன்னாங்க? ஓகேவா? அடுத்த நாலாவது கொஸ்டின், கைலாஷ் சத்யார்த்தி எவ்வளோ குழந்தைகளை வந்து அந்த இதுல இருந்து மீட்டார்? குழந்தைகளோட கவுண்ட்.
இந்த 4 கொஷினுக்குமான ஆன்சரை உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஆன்சரை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்போஸ் இதில் ஏதாவது கொஷினுக்கு ஆன்சர் தெரியலனா திரும்ப ஒரு தடவை அந்த போர்ஷனை படிங்க. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.